கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த மாதிரியான கேமில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அம்பையர் டிசிஷன் தான். ஆனால் அவங்களே இப்படி பண்ணால் எப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. உண்மையாலுமே இதுக்கு பதில் பிசிசிஐ சைட்லேருந்து இதில் யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும். ரிவ்யூ எடுத்தால் மட்டும் இல்லைங்க, முதல்ல அம்பையருக்கே டவுட்டாக இருந்தாலும் மேலே போய் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரிவ்யூ எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்பையருக்கு டவுட்டாக இருந்தாவே இதை கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு. பிரேவிஸ் மேலேயும் தப்பு இருக்குது, அம்பையர் மேலேயும் தப்பு இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சூப்பரான ஒரு மேட்ச், அதில் மாற்றமே கிடையாது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆர்சிபி சிஎஸ்கே ரெண்டு பேரும் அவ்வளோ ஃபைட் பண்ணாங்க. ஆனால் சிஎஸ்கே கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த சீசனில் எங்கே இருந்தாங்க அவங்க? ஸோ கண்டிப்பாக முதல் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்குவாடு செட் ஆகலை, மிடில் ஆர்டர் மொக்க. முதல் மேட்சே கஷ்டப்பட்டு தான் 154 160 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே செட் ஆகலை. என்னதான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஒவ்வொரு மேட்சும் அவங்களுக்கு செட் ஆகாமல் போச்சு. பிளே ஆஃப் சான்ஸை இழந்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய கேமில் ஸ்குவாடை பில்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆயுஷ் மாத்திரே நல்ல ஒரு ஃபைண்டு கிடச்சிருக்கு. சேர்க்கிற விஷயத்துக்கு இன்னும் 2-3 மேட்ச் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவரை குறை வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் ருத்ராஜ் வந்ததுக்கப்புறம் ருத்ராஜையும் மாத்திரவே ஓப்பன் பண்ண போகலாம். பிரேவிஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஃபைண்டுங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஜட்டு உண்மையாலுமே நம்ம பாராட்டி ஆகணும். உசுரை கொடுத்தாரு மனுஷன். ஜடேஜா வேற லெவலுங்க. ஏன்னா இந்த சீசன் அவ்வளோ கான்ட்ரவர்சி. நம்பர் 6 7 வந்து ஆடவே இல்லை. நம்பர் 4 வரதுனால என்ன பெனிஃபிட் தான், நிறைய பால் ஃபேஸ் பண்ணுறாரு, டைம் பண்ணுறாரு, ஷார்ட் சூப்பராக ஆடுறாரு. அண்ட் நம்பர் 3 கரண் வரதும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்குவாடு வந்துட்டு செட் ஆகி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் அந்த அளவுக்கு இருந்த போதிலும் ஸோ இன்னைக்கு பவுலிங்கில் கலீல் அகமதுனால பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ண முடியல. இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பண்ணாங்க பேட்டிங் யூனிட், இந்த தடவை நல்லா பண்ணாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டு இருந்த கலீல் அகமது இன்னைக்கு அடி வாங்கினாங்க. இன்னைக்கு போன வருஷம் ரெஜிஸ்டர் பண்ண அதே ஒரு டோட்டல் 214 சம்திங் என்னமோ நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருந்து இந்த மேட்சை வந்துட்டு அவங்க எப்படி ஜெயிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பேட்டிங் யூனிட்ல கை கொடுத்தது ஆயுஷ் மாத்திரே. ஸோ அதுக்கப்புறம் ஜட்டு சூப்பராக ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் சுயா சர்மா கிட்ட இருந்து வந்தது. இப்போ பிரச்சனையே எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா டெவால் பிரேவிஸோட அவுட்டுங்க. ஸோ பொதுவாக இந்த அம்பையர் படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிளியராக வந்திருப்பாங்க. ஒரு க்ளோஸ் காலெல்லாம் கூட ஏதோ மிஸ் ஆகலாங்க. ஸோ வந்துட்டு லெக் சைடு வந்துட்டு பிச் ஆயிடுச்சு லெக். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பால் வந்துட்டு நின்று வர்றது இல்லை, பேட்டில் படுறது இல்லை, இந்த மாதிரிலாம் ஏதாவது காரணம் சொல்லலாம். அது கிளியருங்க. ஒரு குழந்தைய நிற்க வச்சா கூட தெரியும். ஸோ ஸ்டம்பில் இருந்து வெளியில் போகுதுங்கிற விஷயம். அதை போய் அவுட்டு கொடுத்தாருங்க. கண்ணா மூடிட்டு கையை தூக்கிட்டாரு. இந்த சமயத்தில் பிரேவிஸ் வந்துட்டு பாலை பார்க்கவே இல்லை. அவர் ஆக்சுவலாக ரிவ்யூ எடுத்திருக்கேன்னா ஸோ பட் இருந்தாலுமே ஆஃப் சைடில் இருக்கிற ஜட்டு சொன்னார் ரிவ்யூ எடுன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு டவுட்டாகவும் இருந்தது. அடுத்தது தோனி, தூபே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக தீபக்கூடங்கிற மாதிரி நிறையா இருக்காங்க. ஸோ இன்னும் ரிவ்யூ வேஸ்ட்டாக போயிருமோன்னு கூட ஒரு பயம். ஸோ அந்த சமயத்தில் அவன் எடுக்கலான்னு போய் கடைசி டைமில் போகும்போது டைம் அவுட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல தான் விராட் கோலி எல்லாருமே வந்து சண்டைக்கு வந்தாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஆல்ரெடி டைம் முடிஞ்சு, பட் இருந்தாலும் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கிற மாதிரி நிதின் மேனன் நினைக்கிற பேர். அவரு கூட பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. பிரேவிஸ் எல்லாருமே நின்று இருந்தாங்க. கடைசியாக வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. பார்த்தா கிளியர் நாட் அவுட்டுங்க. யோசிச்சு பாருங்க, அவர் இருந்திருந்தா கண்டிப்பாக கேமை மாற்றிருப்பாரு. கடைசி ஒருக்கெல்லாம் வந்திருக்காரு. ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடுவார். சுயா சர்மா வந்துட்டு டேக் ஆன் பண்ணியிருப்பாரு. என்ன வேணாலும் நடந்திருக்கும். இல்லை அவர் அடுத்த பாலே அவுட் ஆனாலுமே கூட ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ இருமுனை கத்தி மாதிரி தான். ஒன்று அவர் வந்துட்டு அந்த பால் வந்துட்டு விட்டுட்டு அடுத்த பால் தூக்கி அடிக்க போய் கேட்ச் ஆகிருக்கலாம், இல்லைன்னா அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் டிசிஷன் தப்பு தாங்க. ஸோ அம்பையர் மேலே நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நிறைய கோட்டை விட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச கேட்ச் கிடையாது. என்னையா பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஃபைனல் மாதிரியான டைம்லலாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக டீமை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கே ஏமாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கம்ஃபர்டபுள் வெற்றி இன்னும் சின்ன சுவாமியில் வரல. ஆர்ஆர் கூடயும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. இப்பவும் ஜெயிச்சுட்டு தான் வராங்க. ஆர்சிபி ஜெயிக்கணும்னா இந்த ஃபீல்டிங்கில் கோட்டை விடுறதெல்லாம் விடுங்க. கோலி விட்டு அப்போ தாங்க பார்க்குற ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவரே ஏன் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா அவர்னால தான் மேட்ச் போச்சு அப்படிங்கிற மாதிரி பிளேம் போட்டுக்கிட்டு நின்று இருந்தாரு. மேட்சை ஜெயிச்சதுக்கப்புறம் அவனால் ரியாக்ஷனே பண்ண முடியல. அழுதுகிட்டே வந்ததை பார்க்க முடிஞ்சு. அண்ட் MS தோனி அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஐ வில் டேக் த பிளேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என் மேலே நான் அப்படியே போட்டுக்கிறேன், நான் ஷார்ட்ஸ் போயிருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அவர் மேலே குறை சொல்ல முடியாது. ஸ்பின்னர்ஸை கனெக்ட் பண்ண முடியல. இவரால் கனெக்ட் பண்ண முடியலன்னா ஓகே, இவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு. ஜட்டுனாலே கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 பால் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 70 ரன்னுக்கு மேலே இருக்காரு. ஸோ உண்மையாலுமே சுயா சர்மா சூப்பராக போட்டாருங்க அந்த ஓவர். ஸோ இருந்தாலுமே தோனி அவர்கள் ஸோ கடைசி வரைக்கும் டில் ஃபைட் பண்ணாங்க. 2 ரன் வித்தியாசத்தில் தான் தோத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியம் வெளியில் ஆரம்பத்தில் இருந்தே சண்டை. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஜெர்சியை காமிச்சு 2016-17 எங்கே போனீங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ அப்போ லாலிபப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருந்தாங்க ஸ்டேடியம்க்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அது ஏஐ பிக்சருங்க. பயங்கர வைரலாக போய் அதுதான் உண்மைங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு ஏகப்பட்ட ஃபேமஸ் மேகசீன்ஸ் எல்லாம் அதை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் சேனல் கொண்டு போட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலுமே அது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணு அது மட்டும் இல்லாமல் பிக்சர்லாம் கிளாரிட்டியே கூட நீட்டாக
இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இமேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி மாறி மாறி இருந்திருக்கும், ஏலியன் மாதிரி. அது ஆக்சுவலாக உண்மையாலுமே நம்ம பார்க்கும்போது ஏஆல செய்யப்பட்ட இமேஜ். ஆனால் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணாங்க. ஸோ பிற்காலத்தில் ஃபேன் பேஸுக்கு பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா ஃபேன்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அப்போ டீமுக்கு அஃபெக்ட் ஆகும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டுவாங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎஸ்கே மேலே வெறியா இருந்தாங்க. ஸோ தோத்ததுக்கப்புறம் அவங்க ஃபைட் பண்ண விதம், ஜட்டுவை பார்த்த விதம், தோனியை பார்த்த விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனிவே ஒரு குட் வின்னோட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் நல்ல சீசனாக அமையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இது போக நிறைய ஆர்சிபி அப்டேட்டோட நான் தினமும் உங்களை மீட் பண்ண வரேன். இதை பற்றின கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய், see you, happy night.